வணக்கம். TN41 செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. ஆனைமலையில் கிறிஸ்துவர்கள் ஈஸ்டர் கொண்டாட்டம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் தவக்காலம் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி 40 நாட்கள் கிறிஸ்துவர்கள் உண்ணா நோன்பிருந்து ஒரு சந்தி சுத்த போஷணம் தவ முயற்சிகள் மேற்கொண்டு புனித வெள்ளியன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு இன்று 3ஆம் நாள் உயிர்த்தெழும் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இதில் பொள்ளாச்சி ஆலய பங்குத்தந்தை அருட்திரு ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்கள் தலைமையில் கூட்டு பாடற் திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை ஆராதனை வழிபாடுகள் நடைபெற்றது. இந்த ஆராதனை வழிபாட்டில் புதிய பாஸ்கா திரி, புதிய நெருப்பு, புதிய தீர்த்தம் மந்திரித்து பாஸ்கா திருப்பலி கூட்டம் நடைபெற்றது. சனிக்கிழமை இரவு 12 மணிக்கு இயேசு கிறிஸ்துநாதர் உயிர்த்தெழும் நிகழ்ச்சியை ஆலயத்தில் தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டது. அப்போது ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா என்ற கீதங்கள் முழங்க, ஆலய மணிகள் ஒலிக்க அனைவரும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முடிவில் உயிர்த்த இயேசுவின் வேண்டுதல் தேர் ஆலயத்தை சுற்றி வரப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முடிவில் பங்கு குருவானவர் அனைவர் மீதும் மந்திரித்த புதிய தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அனைவருக்கும் ஆசி வழங்கினார். TN41 செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் AA அப்பாஸ்.